ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் வீட்டு விருந்து. இன்றைக்கி நம்ம வில்லேஜ் வீட்டு விருந்தில் நார்த் இந்தியன் ஸ்பெஷலான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி பாவ் பாஜி தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மஞ்சள் தூள் 2 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், பாவ் பாஜி மசாலா, தேவையான அளவு உப்பு, 100 கிராம் பட்டர், ஒரு 15 பீன்ஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 100 கிராம் பச்சை பட்டாணி, 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 கேரட், கசூரி மெத்தி, கொத்தமல்லி தழை, லெமன் ஜூஸ், வேக வச்ச உருளைக்கிழங்கு 2, கொஞ்சமாக தண்ணி, பாவ் பன். இதுதான் இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி பாவ் பன் வந்து கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் உரிச்சு வச்சுருக்கிற 100 கிராம் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். 10-15 பீன்ஸை பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 கேரட்டை தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். 4 விசில் வச்சிங்கன்னா காய் நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு, காயெல்லாம் வெந்திருக்கும். இப்போ நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து லைட்டாக மெல்ட் ஆகணும். ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பட்டரோட டேஸ்ட் மாதிரி நெய்யோட ஃப்ளேவர் வந்துடும். பாதி அளவுக்கு இந்தளவுக்கு மெல்ட் ஆனால் போதும். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து 1 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ பொடியாக நறுக்குன 2 தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கிறேன். இது ரெடிமேட் மசாலா தான், கடையில் கிடைக்கும். நீங்கள் பாவ் பாஜி மசாலான்னா, பாவ் பாஜி மசாலா கிடைக்காதவங்க கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து செஞ்சுக்கலாம், அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் அந்த மசாலாவோட வாசனை, பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கணும். இப்போது வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க 2 உருளைக்கிழங்க இந்த மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது குக்கரில் வெந்த காய்கறியை அந்த தண்ணியோடையே அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு இந்த அளவுக்கு. இப்போ 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது அந்த வாசனை உங்களுக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும், அதுக்காக தான். இப்போது கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தய இலையை அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நார்த் இந்தியன் டிஷ்ஷுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கசூரி மேத்தி. அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் மூடி வச்சு வேக வைக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக விடுவோம். தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகி நல்லா
கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசிக்கிற மத்து இருக்குல்ல, அதை வச்சு நல்லா காயெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்குருவோம். பாருங்கள், நல்லா மசிஞ்சு ஒரு கிரேவி, அதாவது தொக்கு பதத்துக்கு கிடச்சிருக்கு. இப்போது எடுத்து வச்சுருக்கிற அரை மூடி எலுமிச்சம்பழத்தோட சாறை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கசூரி மேத்தியை லைட்டாக கொஞ்சமாக க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிடுவோம். அப்போ அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி ரெசிபிலாம் நம்ம வீட்டில் செய்ய முடியுமா, நம்ம கடையில் தான் சாப்பிட முடியும்னு நினச்சிட்டு இருப்போம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். வீட்டிலே சூப்பராக சுலபமாக செய்யலாம். இப்போது ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு சூடானவொடனே கொஞ்சமாக பட்டர் போட்டு நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ பாவ் பண்ண நடுவில் வந்து லைட்டாக கட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி அப்படியே இந்த பட்டர்லேயே டோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு நிமிஷத்துக்கும் குறைவான அளவு டைமில் ஸ்லோவில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பட்டரோட ஃப்ளேவர் வந்து அந்த பன்னில் இருக்கணும், அதுக்காக லைட்டாக டோஸ்ட் பண்ணால் போதும். பாருங்கள், இப்போ சூப்பராக சூடான நம்மளோட பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.